தீபிகா, 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் என் சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு பயிற்சி கூட்டம் மாமல்லபுரத்தில் சற்று முன்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஒவ்வொரு 100 வாக்குகளுக்கும் ஒருவர் என 6 லட்சம் பூத் கமிட்டியினர் நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் எந்த கட்சியும் இந்த அளவுக்கு பூத் கமிட்டி மெம்பர்களை ஒவ்வொரு 100 வாக்குக்கும் ஒரு பூத் கமிட்டி மெம்பர் என்ற அளவுக்கு 6 லட்சம் பேர் தேர்தல் பணிகளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கான வாக்குகளை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாமல்லபுரத்தில் இந்த பயிற்சி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளை பேரூர் கழகம், கிளை கழகம் மற்றும் ஒன்றிய கழகம், மாநகர கழகம், மாவட்ட கழகம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் மேடைக்கே அழைத்து அவரவர் வாக்குச்சாவடிகளில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, அந்த தொகுதியில் மக்கள் பிரச்சனை என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை முதலமைச்சரே கேட்டு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் ஒவ்வொரு 100 வாக்குச்சாவடிக்கும் ஒரு பூத் கமிட்டி மெம்பர் என 6 லட்சம் பேரை நியமித்து தேர்தல் பணிகளில் அதிதீவிரம் காட்டி வருகிறது திமுக கூட்டணி அணி என்பதை உணர்த்தும் வகையில் இந்த கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் அங்கு பிரச்சாரம் நடைபெறும் நாள் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் செய்த சாதனைகள் மற்றும் அந்த தலைவர்கள் அங்கு பிரச்சாரத்துக்கு வந்த பின்னர் அவர்கள் எந்தெந்த பிரச்சனைகளை பேச வேண்டும் மற்றும் தொகுதி பிரச்சனைகள் தொடர்பாக திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் நகரம், பேரூர், வார்டு, கிளை கழகம் மற்றும் ஒன்றிய பகுதி நிர்வாகிகளுக்கு உடனுக்குடன் தகவல்களை அளித்து அதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த வாக்குச்சாவடி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கூட்டத்தில் மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ இந்த பயிற்சியை அளித்து வருகிறார். இதில் 3000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மற்றும் அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், இது தவிர ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள் என இந்த 3000க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் மாமல்லபுரத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு 100 வாக்காளர்களுக்கும் ஒரு பொறுப்பாளரை நியமித்து அந்த 100 வாக்காளர்களையும் வாக்குச்சாவடிக்கு கொண்டு சேர்க்கும் அந்த பூத் கமிட்டி பணியை விரைவுபடுத்தவும் அதை துல்லியமாக மேற்கொள்ளவும் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கவும் 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியிலும் திமுக முழு வீச்சில் ஈடுபட்டிருக்கிறது என்பதை தான் இந்த மாமல்லபுரம் கூட்டம் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்று இப்போது அந்த கூட்டத்தில் முதலமைச்சரும் பங்கேற்று பயிற்சி மற்றும் கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார். தீபிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.